தமிழகத்தில் நதிகளின் சீரமைப்பு திட்டங்களின் தற்போதைய நிலை என்ன? அமைச்சர் மற்றும் அதிகாரிகளோடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. திருப்பதி லட்டு தயாரிப்பு நெய்யில் விலங்குகளின் கொழுப்பு பயன்படுத்தப்பட்ட விவகாரம் அவசர வழக்காக விசாரிக்குமாறு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் சார்பில் நீதிமன்றத்தில் முறையீடு. உச்சநீதிமன்றத்தின் யூடியூப் பக்கம் திடீரென முடக்கம். சமூக விரோத செயலால் வழக்கு விசாரணையின் நேரலை ஒளிபரப்பு பாதிப்பு. புதுக்கோட்டை அருகே கோட்டாட்சியர் சென்ற கார் மோதியதில் 2 பேர் உயிரிழப்பு. காயமடைந்த கோட்டாட்சியர் மருத்துவமனையில் அனுமதி. திருப்பத்தூர் மாவட்டம் நாயக்கனேரி ஊராட்சிக்கு பட்டியலின பெண் தலைவரை தேர்வு செய்தது ரத்து. பொதுப்பிரிவு அல்லது பழங்குடியினத்தை சேர்ந்தவர்களை தலைவராக நியமிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. அதிமுக நிர்வாகிகளை செயல்பட விடாமல் திமுக அரசு தடுப்பதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. எஸ்பி வேலுமணி மீதான வழக்கை சட்டப்படி எதிர்கொள்ள உள்ளதாக அறிக்கை. அரசியல் தொடர்பான கேள்வியை கேட்க வேண்டாம். உதயநிதி ஸ்டாலின் குறித்த கேள்விக்கு பதிலளிக்க மறுத்த ரஜினிகாந்த். உதயநிதி துணை முதல்வர் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க எப்படி அரசியல் கேள்வி கேட்காதீங்கன்னு சொல்லிருக்காங்க. திருப்பத்தூர் அருகே தின்பண்டங்கள் வாங்கி தருவதாக அழைத்து சென்று சிறுவர்கள் 2 கொலை. வாங்கிய கடனை திருப்பி தராததால் நண்பரின் மகன்களை கொலை செய்த கொடூர நபர் கைது. செய்யாறு அருகே லாரி மீது அரசு பேருந்து மோதி விபத்து. சாலையோர வீட்டின் மேற்கூரை மீது பேருந்து மோதியதால் பரபரப்பு. சென்னை திருவல்லிக்கேணியில் மேம்படுத்தப்பட்ட மீன் அங்காடியை திறந்து வைத்தார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். 41 லட்சம் செலவில் அமைக்கப்பட்டிருந்த கைப்பந்து மற்றும் பேட்மிண்டன் விளையாட்டு அரங்குகளும் திறப்பு. அக்டோபர் 27 தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு நடைபெறும் என விஜய் அறிவிப்பு. விக்கிரவாண்டி வீசாலை கிராமத்தில் அக்டோபர் 27 மாலை 4 மணியளவில் நடைபெறும் என அறிக்கை. நாகை அருகே சுனாமி குடியிருப்பில் மேற்கூரை இடிந்து விழுந்து 2 வயது குழந்தை உயிரிழப்பு. படுகாயமடைந்த தாய்க்கு தீவிர சிகிச்சை. 11வது நாளை எட்டியுள்ள சாம்சங் ஊழியர்களின் வேலை நிறுத்தம். குழந்தை உயிரிழந்ததற்கு கூட முறையாக விடுப்பு வழங்கப்படவில்லை என பணியாளரின் மனைவி பேசும் ஆடியோவால் அதிர்ச்சி. மீண்டும் 55,000 தாண்டியது ஆபரண தங்கத்தின் விலை. சென்னையில் சவரனுக்கு 480 ரூபாய் அதிகரிப்பு. விருதுநகரில் நேற்று வெடிவிபத்து நிகழ்ந்த பட்டாசு ஆலையின் உரிமம் ரத்து. விதிகளை பின்பற்றாமல் அலட்சியமாக செயல்பட்டதாக நடவடிக்கை. திருப்பதி லட்டு தயாரிப்பதற்கான நெய்யில் விலங்குகளின் கொழுப்பு சேர்க்கப்பட்டது ஆய்வில் உறுதி. தற்போது சுத்தமான நெய்யில் லட்டு தயாரிப்பதாக ஆந்திர முதலமைச்சர் விளக்கம். மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் 1000 புள்ளி வரை உயர்ந்து வர்த்தகம். தேசிய பங்குச்சந்தையான நிப்டியும் இதுவரை இல்லாத அளவுக்கு உச்சத்தை தொட்டது. இலங்கை தேர்தல் வரலாற்றில் இல்லாத அளவாக அதிபர் பதவியை குறிவைக்கும் 38 வேட்பாளர்கள். வெற்றியை தீர்மானிக்கும் 40 லட்சம் இளைஞர்களின் வாக்குகள். வங்கதேசத்திற்கு எதிரான டெஸ்டின் முதல் இன்னிங்ஸில் 376 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆன இந்தியா. சதமடிக்கும் வாய்ப்பை ஜடேஜா இழந்ததால் ரசிகர்கள் அதிர்ச்சி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.